நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எம்எஸ் அம்மாவோட மியூசிக் அழகு, எம்எஸ் அம்மாவோட பேச்சு அவ்வளவும் அழகு. அதெல்லாம் கேட்குற பாக்கியம் எனக்கும் கிடைச்சிருக்கு. அது இருக்கட்டும், எம்எஸ் அம்மாவோட மியூசிக்கை மையமாக வச்சு யாராவது பட்டிமன்றம் நடத்தியிருக்காளே? அதுதான் விஜய் டிவி. இது 2வது தடவையா? என்ன டாபிக், யாரெல்லாம் பேசுகிறா, எல்லாம் அங்கே இருக்கு. ஃபார் அ சேஞ்ச் ரகு சார் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கார் வித் ஹிஸ் டீம். போன வருஷமும் ஒரு பட்டிமன்றம் நடந்தது. சொல்லப்போனால் நம்ம ஸ்டார் விஜய் டிவி நடத்துகிற இந்த அருமையான நிகழ்ச்சி உலகளாவிய புகழ் கிடைக்கிறது. என்ன காரணம்னா, அத்தனை வெரைட்டிஸ் பல்சுவை நிகழ்ச்சிகளாக அவங்க தொகுத்து இந்த மாதிரி எந்த இசைக்கலைஞருக்கும் நடக்காத மாதிரி ஒரு சரித்திரத்தை அவங்க உண்டாக்கியிருக்காங்க. திருமதி எம்எஸ் சுப்புலட்சுமி அவர்களின் இயல், அதாவது அவரது இயற்கையே இசைதான். அந்த இசையை பேணி வளர்த்தார். அந்த இசைக்கு இறைவுணர்வு இருந்தது, ரொம்ப முக்கியம். ரெண்டும் ஒருங்கிணைந்து ஒரு மாதிரி பிரிக்க முடியாத ஒரு கலவை. அதை உள்ளே போய் அனலைஸ் பண்ணி தான் பார்க்கணும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிற பாருங்கள். பசுவின் பால், அதுக்கு ஒரு தாய்மை ஸ்தானம் இருக்குது. என்ன, அதில் இருந்தால் வெண்ணெய் வருது, நெய் வருது, எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் அதுக்கு தாய்மை வைக்கக்கூடிய இடம் பசும் பால். அதை போல தான் அவங்களுடைய இசை. அதிலிருந்து பல பரிமாணங்கள் வெளிப்பட்டன. அதாவது இசையின் இயற்பண்புகள், இசைக்கென்றே இருக்கக்கூடிய இலக்கண பண்புகள் கூட அத்தனைக்குமாக அத்தனை பரிமாணங்களுக்கும் அது தாய்மை ஸ்தானம் வகித்தது அவருடைய இசை. வீணையில் 2 வகை உண்டு. ஏகண்ட வீணை, ஒரே மரத்தில் கடையிற வீணை. வீட்டில் இருக்கிற வீணை இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஏகண்ட வீணை முதல் ஸ்தானம் வைக்கிறது. அதுக்கு ஒரு தெய்வீக ஸ்தானம் உண்டு. அது முடியாமல் பிற்காலத்தில் அந்த மரங்கள் கிடைக்காம சொரக்காய் தனியாக, தண்டி தனியாக, குடம் தனியாக போட்டு இன்றைக்கி வாசித்த இந்த 12 வீணைகள் அசம்பிள் பண்ண வீணை. இதை நம்ம சொற்பொழிவுக்கு எடுத்துக்கலாம். இந்த 4 பேச்சாளர்கள் அதை போலத்தான் பேச போகிறாங்க. என்னென்ன கேள்வி ஸ்டார்ட் ஆகுது. இப்போ வீணையில் மெட்டுக்கள் இருக்கின்றன, தந்திகள் இருக்கின்றன. இந்த மெட்டும் தந்திகளும் இன்றியமையாதவை. அது இருந்தால் இல்லாட்டா நாதம் வராது. காற்றின் குரல் டைட்டிலே என்னென்னா, எப்போ காற்று ஒரு புல்லாங்குழல் வழியாக ஓட்ட வழியாக வெளியில் வருதோ அது ஃப்ளூட் ஆகுது. அதே காற்று தந்தியை மீட்டச்ச மேலே இருக்கிற வைப்ரேஷன் நடந்து அது வீணை தந்தியாக வருது. ஹியூமன் வாய்ஸில் இந்த லேபரன்த்தில் அந்த காற்று ஏர் காலம் போயிட்டு முன்னு பின்னுமா நகர்ந்துன்னா வாய்ஸாக வருது. அது பற்கள் வழியாக நாக்கு வழியாகவும் வார்த்தைகளாக பரிமளித்து உங்களுக்கு சாகித்யமாக பாடக்கூடிய. அதுக்கு தான் இன்டர்நேஷ்னல் டெஃபினேஷனில் கூட ஹியூமன் வாய்ஸ் இஸ் தி பெஸ்ட் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னா, நோ இன்ஸ்ட்ருமெண்ட் கேன் ஆர்டிகுலேட் லைக் தி வாய்ஸ். தண்டிலேருந்து நாதம் வருதா, சொரக்காலேருந்து வருதா, குடத்துலேருந்து வருதா, நீங்கள் கேட்டீங்க 10-12 வாசி எதில் நாதம் விசேஷம். ஆகையினால் நம்ம பட்டிமன்றம் எப்படி அப்ரோச் பண்ணுற போகிறோன்னா, அவர்களின் இசையில் ஆல்ரெடி கேட்கக்கூடிய இசைக்கலைஞர்களையும் தாண்டி பாமரனை அது ஈர்த்து அடைகின்றது. அப்படி செய்வது முதல் காரணம் இசையா அல்லது இறையா, அந்த இசை உணர்வா அல்லது இறை உணர்வா, இதை பற்றி தான் விவாதிக்கிறாங்க. முதலில் இசை உணர்வே என்று சாதித்து பேச சுசித்ராவை அழைப்போம். காற்றின் குரல் நீ, இசையின் நதினே, 7 ஸ்வரத்தின் ஒலி நீ, ஸ்வரலக்ஷ்மி சுஸ்வரலக்ஷ்மி, சுப்புலக்ஷ்மி. இது என்னன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நம்ம விஜய் டிவி எம்எஸ் அம்மாவுடைய இந்த காற்றின் குரலுக்காக எக்ஸ்க்ளூசிவாக எழுதிய ஒரு கவிதை, எழுதி ப்ரமோவாக படைத்த ஒரு கவிதைன்னு சொல்லலாம். இந்த கவிதையில் ஒரு இடத்திலாவது இறைன்னு ஏதாவது வந்ததா பார்த்தேளா? முழுக்க முழுக்க இசையின் நதினின்னு சொன்னாங்க. ஸ்வரலக்ஷ்மி, சுஸ்வரலக்ஷ்மி, சுப்புலக்ஷ்மின்னு சொன்னாங்க. இதுலேருந்தே தெரியறது எம்எஸ் அம்மாவுடைய இசை உணர்வு தான் பாமரரையும் சென்று அடைந்தது. இது விஜய் டிவிக்கே தெரிஞ்சிருக்கு. விஜய் டிவியை விட பெரிய ஆளா நீங்கள்லாம்? இங்கே சொல்கிறாங்க இறை உணர்வு தான் அப்படின்னு. இது என்னன்னா, பாமரரையும் சென்று அடையணும் அப்படின்னு ஒன்று இருக்குது நிச்சயமாக.
உதாரணமாக எடுத்துக்கலாம். பண்டிதர்கள் செய்த பல விஷயங்கள் கூட பாமரரை சென்று அடையணும்னா அது இசை இல்லாமல் முடியாது. ஒரு பாமரன் கிட்ட போய் குறையொன்றுமில்லை பாட்டு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டா உடனே எல்லாரும் தெரியும்னு தான் சொல்லுவாங்க. இதை யாராலையும் மறுக்க முடியாது. ஏன் சக்கரவர்த்தி திருமகன் அந்த அளவுக்கு ரீச் ஆல? எதனால ஒரு சின்ன பாட்டு குறையொன்றுமில்லை அதை தாண்டி சென்று அடைந்தது அப்படின்னு பார்த்தா ஒரே காரணம், குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறையொன்றும் இல்லை கண்ணா, குறையொன்றும் இல்லை கோவிந்தா. இப்படின்னு எம்எஸ் அம்மா குரல் மூலமா அந்த பாட்டு வெளியில வந்ததுனால தான் பாமரனையும் சென்று அந்த பாடல் அடைந்தது. எல்லாருமே பாடும் பொழுது ஒரு விஷயம் சொல்றது உண்டு, இறை உணர்வுன்னு பேச வந்திருக்காங்க. ஆனா அந்த இறைவனே எப்படி இருக்கக்கூடியவர் அழகா சொல்றா. தியாகராஜ சுவாமிகள் சொல்லும் பொழுது நாத தனு மனிஷம் சங்கரம்ங்கிறார். நாதமே வடிவாக இருக்கக்கூடியவர் சிவபெருமான். கானமூர்த்தின்னு கிருஷ்ணனை பாடுறார். கானமே வடிவாக இருக்கக்கூடியவர் கிருஷ்ணன்னு பாடுறார். அகஸ்தியர் அப்படிங்கிற படத்துல பார்க்கும் பொழுது இன்னிசையாய் செந்தமிழாய் இருப்பவனே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. இப்படி இறைவனே இசை வடிவமா இருக்காரா? அப்புறம் எங்க இறை உணர்வு பெருசுன்னு இவங்க ரெண்டு பேர் வந்து பேசுறாங்க. எம்எஸ் அம்மாவினுடைய ஒரு இசையை பற்றி சொல்லும் பொழுது மகாத்மா காந்தி ரொம்ப அழகா சொல்றார். ஒரு சமயம் மகாத்மா காந்தி எம்எஸ் அம்மாவை கூப்பிட்டு ஹிந்தி பாட்டு பாடு அப்படின்னு சொல்றார். எம்எஸ் அம்மாவோ அப்போ கொஞ்சம் மறுக்கிறா, வேண்டாம், எத்தனையோ ஹிந்தி தெரிஞ்சவா இருக்கா, எத்தனையோ பிரபலமா பாடின்னு இருக்கிறவாள்லாம் இருக்கா, அவளெல்லாம் கூப்பிட்டு நீங்க பாட சொல்லக்கூடாதா, எதுக்கு என்ன கூப்பிடுறேள் அப்படின்னு கேட்டபோது மகாத்மா காந்தி ரொம்ப அழகா சொன்னாராம், அம்மா அவர்களெல்லாம் பாடுவார்கள் உண்மைதான், ஆனால் நீ வரிகளை பேசினாலே அது இசை உணர்வை தூண்டுகின்றது என்று சொன்னார். அவர் வரிகளா நீ அதை சொன்னா இறை உணர்வு வருதுன்னு சொல்லல, அது இசையா இருக்குன்னு தான் சொல்றார். மகாத்மா காந்தியே சொல்லிட்டார், இதுக்கு மேல என்ன வேணும்? இறை உணர்வு இல்லாமல் இருப்பவர்கள் கூட எம்எஸ் அம்மாவுடைய தீவிர விசிறிகளாக இருக்கிறார்கள். என்ன காரணம்? அவர்களுடைய இசை உணர்வு தானே, வேற என்னவா இருக்க முடியும்? ஐநா சபையில இருக்கிறவருக்கு கிருஷ்ண பக்தியை பத்தி தெரியுமா, ராம பக்தியை பத்தி தெரியுமா, இல்ல ஷண்மதம் அப்படின்னு சொல்லக்கூடிய பக்தி மார்க்கங்களை பற்றி அவர்களுக்கு தெரியுமா? அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் இசை. அந்த இசை உணர்வு, எம்எஸ் அம்மாவிடம் இருந்த இசை உணர்வே அவர்களை ஐநா சபை வரை எடுத்து சென்று பேரை புகழை பெறச் செய்தது என்று சொன்னால் அது நிச்சயமா மிகையாகாது. சங்கராபரணத்துடைய காந்தாரத்தை பற்றி சொல்லும் பொழுது எம்எஸ் காந்தாரம்னு ஸ்வரத்துக்கே இனிஷியலா அமைஞ்சது எம்எஸ் அம்மாவோட பேர். காலம் காலமாக தொன்று தொட்டு இருந்துருக்கிற ஒரு அற்புதமான சமாச்சாரம்னா அது விஷ்ணு சஹஸ்ரநாமம். ஆனா ஒரு காலத்தில் அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமங்கிறது பண்டிதர்கள் இடத்திலும் வேதத்தை அபியாசம் செய்பவர்கள் இடத்திலும் மட்டுமே புழக்கமாயிண்டு இருந்துட்டு. ஆனால் அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் கேசட் ஒரு டீ கடையில கூட விற்பனை ஆச்சுன்னா அதுக்கு காரணம் ஏன் வெறுமன ஸ்லோகமா சொல்லியிருந்தா ரீச் ஆயிருக்குமா? எம்எஸ் அம்மா அதை பாடினதுனால தானே ரீச் ஆச்சு. ஒரு பாமரனுடைய இல்லத்தில் கூட கார்த்தாலே ஆச்சுன்னா வீணா வெங்கடேஷம் நனாசோ நனாசத் ஓடுறதே. எதனால் ஓடுறது? இது எத்தனையோ காலமா இந்த சுப்ரபாத்தமும் இருந்துருக்கு. ஆனா இதெல்லாம் புழக்கத்தில் வந்த காரணம், ஒரு பாமரனையும் சென்றடைய வைத்த காரணம் என்னன்னு பார்த்தா எம்எஸ் அம்மாவுடைய இசை உணர்வு தானே. ஒன்னும் இல்லை, டைட்டிலே காற்றின் குரல்னு வச்சிருக்கா. இதுக்கு மேல என்ன சொல்லணும்? அதாவது படித்து பாமரர்களை போல் நடந்து கொள்ளும் எதிரணியில் இருக்கும் திரு மணிகண்டன் அவர்களும் திருமதி சுமதி அவர்களும் அவர்களை இந்த மேடைக்கு இழுத்துட்டு வந்தது எது? காற்றின் குரல் என்று பெயரில் இருக்கும் எம்எஸ் அம்மாவினுடைய இசை உணர்வு தானே. இன்னைக்கு நம்ம எல்லாரும் இந்த 2 நாள் கொண்டாடுறோமே விழாவை, இதுல எம்எஸ் அம்மாவோட இறை உணர்வை பத்தி நம்ம எல்லாம் கொண்டாடிட்டு இருக்கோமா, இல்ல எம்எஸ் அம்மாவுடைய இசையையும் இசை உணர்வை பற்றியும் கொண்டாடிட்டு இருக்கோமா? இப்படி எல்லாமே பார்த்தாக்க எம்எஸ் அம்மாவினுடைய இசை உணர்வு அப்படின்னு சொல்லலாம். வைகையில் தொடங்கிய அந்த இசை புயல்
தென்றலாக வையகம் எங்கும் வீசி அவர்களுடைய இசை பாமரனையும் சென்று அடைவதற்கு காரணமாக இருந்தது அவருடைய இசை உணர்வு. அப்படி என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை என்று சொல்லி மீண்டும் வாய்ப்பை எனக்கு அளித்தமைக்கு அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு முடித்துக் கொள்கிறேன். வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அழகாக இசைதான் அவரது மூச்சு, நமக்கு தெரியுது, அதுதான் முன்னணி வகிக்கிறது என்று விழாவாரியாக சொல்லி நம்மளை எல்லாம் நம்ப வைத்திருக்கிறார். சரி, இந்த பக்கம் அதுக்கேற்ற மாதிரி எதனா சொல்லணும் இல்லையா? அப்படி இல்லைம்மா, இதை விட இன்னும் பெருசெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லுவதற்கு ஐயா மணிகண்டன் அவர்களை அழைக்கிறேன். இறை அந்தம்மா திடீர்னு இந்த தலை தீபாவளிக்கு போன மாப்பிள்ளையை மாமியார் முறைக்கிற மாதிரியே நீ முறைச்சுட்டே இருக்கா. என்ன என் மாமியார் அப்பப்போ முறைப்பா, இந்தம்மா வந்ததுலேருந்து முறைச்சுட்டே இருக்கார். முறைச்சிட்டு போட்டோம் விருங்க. இதெல்லாம் எடிட்டிங்கில் போட்டு வீட்டில் டைவர்ஸ் நோட்டீஸ் வாங்கி கொடுத்துருங்க. இதெல்லாம் கரெக்டாக செய்வீங்க. இருக்கட்டும். இந்தியர்களுடைய உடம்புகளின் இரத்தங்களின் நாடிகளில் புறையோடி போன ஒரு கானத்தின் குரலுக்கு சிலையாக இந்த உலகத்தில் நிற்கவில்லை அவர்கள். இசை உலகின் நிலையாக இருக்கக்கூடிய எம்எஸ் அம்மாவிற்கென்று 2வது ஆண்டாக பிரத்யேக விழா எடுத்த ஸ்டார் விஜய்க்கு பாமரர்களே உங்கள் திருவடியை தொழுது கேட்கின்றேன். ஒரு நிமிடம் எழுந்து நின்று நம்முடைய நன்றியை ஸ்டார் விஜய்க்கு தெரிவிப்போம். இது எம்எஸ் அம்மா அவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய நன்றி. அல்ல, அவங்க காதில் கேட்கட்டும் சார், நம்ம கை தட்டுறது நம்ம பாமரன். எல்லாருக்கும் நன்றி. அந்தம்மா அழகாக பிரமாதமாக பேசினீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கணும், தங்கத்தட்டில் போய் யாரும் தவிடு கொட்டி வைக்க மாட்டா, குற்றாலத்தில் போய் யாரும் குழாயடியில் குளிக்க மாட்டா, பொற்றாமரை குளத்தில் போய் யாரும் பாசி எடுத்து வர மாட்டார்கள், பூக்கடையில் போய் யாரும் ஊமத்தம்பம் பூவை கேட்க மாட்டார்கள், கதிரவனுக்கு போய் யாரும் கற்பூரம் காட்ட மாட்டார்கள். 1000 பேர் வெங்கடேச சுப்ரபாதமும் குறையொன்றும் பாடினார்கள். எம்எஸ் குரலில் கேட்டால்தான் அது சுப்ரபாதம், எம்எஸ் குரலில் கேட்டால்தான் அதற்கு குறையொன்றும் இல்லை என்ற அர்த்தம். காரணம், அந்த தெய்வீகம் அங்கே கலந்திருக்கிறது. சார், ஒரு விஷயம் சுப்புடு மாமாட்ட நடந்த உண்மை. ஆமாம், இந்த இசை பற்றி தெரியலையே, அவர் இந்த டிசம்பர் சீசனில் விமர்சனத்துக்கு வருவார். அவர்கிட்ட கேட்டேன் ஒரே ஒரு விஷயம், இந்த இசை பற்றி எனக்கு சொல்லுங்கன்னே. கடவுள் நம்பிக்கை உனக்கு உண்டானார்? உண்டு மாமான்னு. கடவுள் எப்படி இருப்பாருன்னு தெரியுமான்னார். நான் சத்தியமாக தெரியாதுன்னு. கடவுளுக்குன்னு ஒரு உருவம் உண்டுன்னார். எனக்கு தெரியல மாமான்னு. கடவுளுக்குன்னு ஒரு உருவம் உண்டு, அது யார் தெரியுமாடா? காஞ்சியில் இருக்கக்கூடிய மகா பெரியவர்னார். இசைக்கு அப்படின்னார். சத்தியமாக எனக்கு தெரியாதுன்னு. இசைக்குன்னு ஒரு உருவம் இருந்தால் அதான்டா எம்எஸ் அம்மான்னு. சார், அந்த எம்எஸ் அம்மா குரல்லேருந்து தான் அனுமன் சாலிசாவும் வெங்கடேச சுப்ரபாதமும் குறையொன்றும் இல்லையும் விஷ்ணு சகஸ்ரநாமமும் பஜகோவிந்தமும் அம்பாள் துதியையும் பஜன் பாடல்களும் கனகதாதா சோஸ்திரமும் பாடுவதற்காகவே இந்த மண்ணுலகில் அவதரித்த மதுரை மீனாட்சி என்னுடைய எம்எஸ் அம்மா. சார், எனக்கு பேசிக்காக கர்நாடிக் மியூசிக் தெரியாதுன்னு நீங்களா நினச்சின்னு ஷிஃப்ட் போட்டு பேசிட்டு இருக்கேன். 21 வருஷத்துக்கு முன்னாடி நான் காலேஜில் படித்தபோது சத்தியம் மேடையில் போய் பேசினா நாக்கு இழுத்துக்கும். சொல்லுங்க சொல்லுங்க, நாங்களாம் ஆவலாக கேட்குறோம். சீர்காழி கோவிந்தராஜன் உங்களுக்கெல்லாம் தெரியுமில்ல? நான் படிக்கும்போது அந்த பாட்டு போட்டிக்கு அவர் நடுவராக வந்திருக்க வேண்டியதில்லை. இவாளெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கா எனக்கு மியூசிக் தெரியாதுன்னு. இதே குறையொன்றும் இல்லை தான் பாடினேன். முதல் பரிசு எனக்கு அவர் கையால் தான் கொடுத்தா. அது எல்லாருக்கும் நல்லா பாடினா கொடுக்கறது தானே. நான் இவாளோட நன்னா பாடுவேன்னு இவாளுக்கு தெரியாது. அதுக்கு பாவம், இவா என்ன செய்வா? இன்றைக்கி தானே என்னை பார்க்குறா. அந்த பரிசு கொடுத்தோன்னு மைக்கை போய் 1 2 3 4 அப்படின்ட்டு ஒரு அடி அடித்தார். இந்த செயின் இன்றைக்கு வாழ்க்கையில் விஜய் டிவியில் காமிச்சிருங்க. ரொம்ப நாளாக காமிச்சுட்டே இருக்கேன். இது சிவசிதம்பரம் சாருடைய அப்பா சீர்காழி போட்டது தான். வரமாட்டேங்கிறது எங்கள் மாமனார் மாதிரி. அவர் தான் போட்டார். எனக்கு கொஞ்சம் உடம்பெல்லாம் வேர்த்துருத்து. என்ன மாமான்னு கேட்டேன். நீ நன்னா பாடினேங்கிறதுக்காக இந்த பரிசு, இன்னமும் லைஃப்பில் எங்கேயும் பாடிடக்கூடாதேங்கிறதுக்காக இந்த செயின்னார். அப்படி பாடி வந்தவன் நான், அதனால் பயப்படாதீங்க. அந்த என்னமோ சொன்னார், என்னம்மா மகாத்மா காந்தி சொன்னாரா? நான் சொல்லலை, அவரால் கை தட்ட முடியல, அதுக்காக அடிக்கிறார். மகாத்மா காந்தி தேதி 28/9/44 எழுதியிருக்கார். தமிழில் அவர் கையெழுத்து போட்டிருக்கார். அன்புள்ள சுப்புலட்சுமி,
உங்களது தெய்வீகமான இசை பயணம், கஸ்தூரிபா நினைவு நிதிக்காக நீங்கள் செய்துள்ள சேவையின் முழு விவரங்களும் ராஜாஜி என்னிடம் கூறினார். பொதுவாக இசைக்கலைஞர்கள் மேடையில் பாடுபவர்கள் மத்தியில் இந்த பாடும் பணத்தை வைத்து அனாதை ஆசிரமங்களுக்கும் கல்வி நிலையங்களுக்கும் மருத்துவச் சாலைகளுக்கும் செய்யக்கூடிய நீங்கள் குரல் மட்டும் தெய்வீகம் அல்ல, நீங்களே ஒரு தெய்வீகத்தன்மை உடையவர். இப்போதைக்கு காந்தி பூஜை ரூமில் மல்லி முல்லை மருதம் தாமரையெல்லாம் அடுக்கி வச்சு அம்பாள் ஃபோட்டோவை வச்சு 5 முகத்தில் விளக்கு ஏற்றி கொய்யாப்பழம் மாம்பழம் மாதிரையெல்லாம் வச்சு நம்ம பிள்ளையாருக்கு செய்கிறோம்னு சொல்லி நம்ம சாப்பிட்ற அந்த சுண்டலையும் குழக்கட்டையும் பண்ணி வச்சு கற்பூர சந்தனமும் அப்படி மணக்கிற மாதிரி ஊதுபத்தி சுவை மேலே போகிற மாதிரி இதுக்கு மத்தியில் எம்எஸ் அம்மாவினுடைய குரலை கேட்டால் இந்த தேவாமிர்தம் தேவலோகங்கிறது ஒன்றே வேண்டாம்ங்கிறது தான் இந்த பாமரனுடைய தாழ்மையான அபிப்பிராயம். சரின்னா கைத்தட்டுங்கோ, இல்லாட்டி பேசாமல் அந்த அம்மா கட்சியில் போய் சேருங்கோ. சார், பாட்டு திறத்தாலே இவ்வையகத்தை பாலித்திட வந்தவள் சார் என் தாய். இந்த கண்கள் பணித்திட, கல்லும் கரைந்திட, பட்டமரங்கள் தளர்த்திட, பன்னொழி நெஞ்சில் குரல் ஒன்று உண்டென்றால் அது எம்எஸ் அம்மாவினுடைய குரல் தானே. நேரு சொல்றார், நான் இந்த தேசத்தினுடைய பிரதம மந்திரி, நீங்கள் இசைக்கே பேரரசி, இந்த பேரரசிக்கு முன்பு இந்த பிரதம மந்திரி எம்மாத்திரம். உடனே அந்த அம்மா அப்படியே ஞானி குறுகின்று சொல்லியிருக்கா, இது கடவுள் கொடுத்தது. இலக்கியங்கள் படித்த என்னை ஒரு இசை அரசி என்கின்ற அந்த 3 நாள் நான் எம்எஸோட தான் தூங்கினேன், எம்எஸோட தான் சாப்பிட்டேன், எம்எஸ் புத்தகங்களோடு தான் வாழ்ந்தேன். அந்த பெருமை ஸ்டார் விஜய்க்கு சேரும் என்பதை கண்ணியத்தோடு இந்த மேடையிலே பதிவு செய்கின்றேன். இந்த செய்திக்கு இவங்க மறுப்பு சொல்லிட்டா நான் திருப்பி சொல்கிறேன், நன்றி வணக்கம்னு குதிச்சு ஓடிடுறேன். நண்பர்களே, மும்பை மாநகரத்தில் நடந்த செய்தி, கணவன் மனைவி கணவனை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்கின்றார்கள். அவர் காலின் கீழே கையை பிடிக்கின்றார், நடக்க முடியவில்லை, வயது முதிர்வு காரணமா என்கின்றார். மருத்துவர் பரிசோதித்து விட்டு உடனே மனைவியிடம் சொல்கின்றார், தயவு செய்து இன்னும் 3 நாட்களில் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று. உயிர் துடிக்கிறது. இல்லம் திரும்புகின்றார். வீட்டில் எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜை திறந்தோம்னா எல்லார் வீட்லேயும் அந்த எலும்புச்சம்பளம் மூடி பர்மனெண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி இந்த சீடி எப்போதுமே கவரில் இருக்காது, தனியாக இருக்கும். அந்த கவரை எடுத்து சீடியில் இருந்ததை அப்படி போட்டுட்டு சோபாவில் படுத்திருக்கார். அவருக்கு பெரிய இசைஞானம்லாம் தெரியாது. இசை கேட்டிருக்கார், அது எம்எஸ் அம்மாவினுடைய குரல். தொடர்ந்து 2 நாள் கேட்டிருக்கார். அந்த ரேப்பரை கண்டுபிடிச்சி பார்த்தோன்னே நேராக திருப்பதிக்கு போகணுன்னு ஒய்ஃபை கூட்டின்னு போயிருக்கார். அன்றைக்கி பெரிய ப்ராப்ளம், 3 நாள் க்யூவில் நின்று தான் சாமியை பார்த்துருக்கார். வந்தவுடன் டாக்டர் சொன்னாராம், அறுவை சிகிச்சை வச்சுக்கலாமான்னு. அவர் சொன்னாராம், 3 நாள் கிட்டத்தட்ட 48 மணி நேரத்துக்கு மேலாக நான் க்யூவில் நின்னேன், 1 நிமிஷம் கூட என் கை கால்கிட்ட போல. அது என்னன்னு தெரியாது, எம்எஸ் அம்மாவினுடைய குரல் அந்த திருப்பதியில் கேட்க கேட்க என் உடம்பில் ரசாயன மாற்றம் ஏற்பட்டதுன்னார். மற்றவர்கள் பாடினால் அது இசை, எம்எஸ் அவர்கள் பாடினால் அது இறைவனே பாடுவதற்கு சமம் என்பது இந்த பாமரனின் அபிப்பிராயம். எம்எஸ் அவர்களுடைய வெற்றிக்கு காரணம் பாமரனையும் சென்று சேர்ந்தது என்றால், ஏதோ ஒன்று புரியாமல் இன்றைக்கு இஸ்லாமிய சகோதரர்களும் கிறிஸ்துவ சகோதரர்களும் கூட தங்களுடைய மொபைல் ஃபோனில் ரிங்டோனாக வச்சுருக்காங்கன்னு சொன்னால், வேற்றுமையில் ஒற்றுமையை பதித்த தெய்வீகம் கடந்த அந்த குரல்தான் என்று சொல்லி, எப்போதுமே ஒரு அப்பா நல்ல அப்பா என்றால் மகனுக்கு அப்படி சொல்லப்பா, அப்பா அப்பா, எனக்கு அந்த அப்பா தான் சொத்து சேர்த்து வைக்கல, இந்த அப்பாவாவது நல்ல தீர்ப்பை தாங்க. ஒருவேளை இவர் சரியான தீர்ப்பு தரலைன்னா அடுத்த வருஷம் காற்றின் குரலில் சந்திப்பேன். உண்மையிலேயே இந்த நிகழ்ச்சிக்காக சார் அந்த 10 பேரும் போடியத்தை தூக்கும் போது ஏதோ பெருமாள் கோவிலில் பல்லாக்கு தூக்குற மாதிரி தூக்கினாங்க சார். சார், ஒரே நிமிடம் இந்த இதுக்கு ஏற்பாடு செய்த அத்தனை பேருக்கும் நம்முடைய நன்றியை பதிவு செய்வோம். இசையோட மொத்த உருவம் எம்எஸ் அம்மான்னு ஒருத்தர் சொன்னார். எவ்வளவு சத்தியமான வாக்கு! அது மட்டும் இல்லை, இன்னும் நகைச்சுவை, சுவாரஸ்யம், விறுவிறுப்பு எல்லாம் நம்மளுக்காக காத்திருக்கு. எப்போ? நாளைக்கு. லெட்ஸ் ஆல் மீட் இன் தனிஷ்க், காற்றின் குரல்.